கூட பிறந்த அக்காவோட வாழ்க்கையவே கெடுக்க நினைக்கிற சந்திராவை இங்க ஈஸ்வரி சீக்கிரமா உண்மையை கண்டறிஞ்சு ஓங்கி ஒரு அறை கொடுத்து வீட்டை விட்டு துரத்துனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாமுண்டீஸ்வரி வீட்ல எல்லாருமே உக்காந்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அதே நேரம் இங்க ரோகிணிக்கோ அங்க சாப்பிட எதுவுமே சுத்தமா பிடிக்காம இருக்கு. உடனே மயில் வாகனம் இருந்துகிட்டு, ரோகிணி நல்லா சாப்பிடு, வயிற்றுல குழந்தை இருக்கு சரியா, இப்போ சாப்பிட்டாதான் உன் வயிற்றுல வளர்ற குழந்தை ஆரோக்கியமா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி கிட்ட ரொம்ப ரகசியமாவே மயில் வாகனம் சொல்ல, ஆனாலும் இங்க ரோகிணி இருந்துகிட்டு, இல்லைங்க, வர வர எனக்கு சாப்பிடவே சுத்தமும் பிடிக்க மாட்டேங்குது, அதுவும் இல்லாம எப்பவுமே படுத்து தூங்கணும் போலவே இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல, இப்போலாம் இந்த சாப்பாடை பார்க்கும்போது ஏதோ வாந்தி வர மாதிரியே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி சொல்ல, ரோகிணி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க வாந்தி எடுக்கவும் ஓடி போயிடுறாங்க. உடனே இதை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்த சாமுண்டீஸ்வரி இருந்துக்கிட்டு, ஏ ரோகிணி, என்னாச்சு, எதுக்காக இப்பெல்லாம் அடிக்கடி வாந்தி எடுக்கிற, என்ன எதுன்னு கேட்டாலும் ஏதாவது சொல்லி சமாளிக்கிற, ஒண்ணுமே புரியல, சொல்லு, ஹாஸ்பிட்டல் வேணா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கேட்க, இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னன்னு தெரியல, காலையில் சாப்பிட்டதே எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கு, ஒருவேளை சரியா எனக்கு செரிக்கலன்னு நினைக்கிறேன், இப்போ நான் கொஞ்சம் போய் படுத்து தூங்குனா எனக்கு எல்லாம் சரியாயிடும், நான் போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ரோகிணி ஏதோ ஒரு சாக்கு புக்கு சொல்லி ரூமுக்கும் போயிடுறாங்க. ஆனாலும் இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அங்கே சந்திராவோ, இல்லையே, இவளோட நட உடையே சுத்தமாக சரியில்லை, அன்னைக்கு ஒரு நாள் இப்படிதான், அன்னைக்கு நடு ராத்திரி ஏதோ வயிற்று வலின்னு சொல்லிட்டு அந்த கார்த்திக் இவன் எல்லாருமே சேர்ந்து ஏதோ எங்கேயோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. ஆனால் அப்போ கேட்கும்போது கூட வயிறு வலின்னு சொல்லி ஏதோ சமாளிச்சா, இப்போ திடீர்னு வாந்தி எடுக்கிறா, இதையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ கர்ப்பமாக இருக்க மாதிரியே என் மனசுக்கு தோணிக்கிட்டு இருக்கு, இல்லை, இதை சீக்கிரம் நாம் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்திராவுமே யோசிச்சு மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. மறுநாள் இங்கே எப்பவும் போல ரோகிணி ரொம்ப வருத்தத்தோடு இருக்க, அங்கே வந்த மயில் வாகனமோ, என்ன ரோகிணி, இன்னமும் உனக்கு உடம்பு அப்படியே தான் ஏதாவது பண்ணுதா, வேணும்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த மயில் வாகனம் ரோகிணி கிட்ட கேட்க, இல்லைங்க, உங்ககிட்டயே நான் சொல்லணும் தான் நினச்சேன், எனக்கு வர வர உடம்பு ஒரு பழைய நிலைமையில இல்லை, நம்ம ஹாஸ்பிட்டல் போகணுங்க, ஏன்னா லாஸ்ட்டாக ரொம்ப நாள் ஆச்சு ஸ்கேனுக்கு போய், டாக்டர் வேலை நம்மளை ஸ்கேன் எடுக்க வர சொல்லியிருந்தாங்க, நாம் இன்னைக்கு போய் தாங்க ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனத்தை அழைச்சிக்கிட்டு இங்கே ரோகிணி வெளியே வர, ரோகிணியும் மயில் வாகனமும் கிளம்பி இங்கே வெளியே வர்றதை பார்த்ததும் சாமுண்டீஸ்வரி இருந்துக்கிட்டு, என்ன மாப்பிள்ள, ரெண்டு பேரும் எங்கே ஜோடியாக கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கேட்க, உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு, அது வந்துமா, பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம்னு நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இங்கே சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல, உடனே சாமுண்டீஸ்வரியோ, சரி சரி, அதான் அந்த கார்த்திக் இருக்கான்ல டிரைவர் பையன், அவனை கூட்டிக்கிட்டு சேஃப்டியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, பக்கத்தில் இருந்த சந்திராவோ, இல்லையே, இது என்னமோ சரியில்லாத மாதிரியே இருக்கே, நேற்று என்னமோ வாந்தி வருது, ஒரு மாதிரி இருக்குன்னு பண்ணிக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு என்னமோ இந்த மயில் வாகனத்தை அழைச்சிக்கிட்டு எங்கேயோ கிளம்புறா, இல்லை, இதை நாம் கண்டுபிடிக்கணும், இவங்க ரெண்டு பேரும் கார் எடுத்துக்கிட்டு போகட்டும், நாம் பின்னாடியே ஏதாவது ஒரு ஆட்டோவை பிடிச்சி இவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு நாம் உண்மையை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அக்கா கிட்ட என்ன எதுன்னு சொல்லுவோம் அப்படின்னு ஒரு பெரிய திட்டத்தை போட்டுக்கிறாங்க இங்கே சந்திரா. இன்னொரு பக்கம் இங்கே கார்த்தியை அழைச்சிக்கிட்டு மயில் வாகனம் ரோகிணியும் ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே ஸ்கேனும் எடுக்கிறாங்க. உடனே அங்கே இருந்த டாக்டரும், இங்கே பாருமா, உன்னோட குழந்தை நல்லபடியாக வளருது, இதே மாதிரி உன் குழந்தை ஆரோக்கியமாக வளரணும்னா வேலைக்கு நல்லபடியாக சாப்பிடு, தூங்கி நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், இதுதான் உன்னோட வேலை, புரிஞ்சுதா? ஆமாம், இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் ஈஸ்வரிக்கிட்ட இந்த விஷயத்தை நீங்கள் மறைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த டாக்டர் ரோகிணி கிட்ட கேட்க, உடனே மயில் வாகனம் இருந்துக்கிட்டு, அது வந்து டாக்டர், நாங்களும் சரியான சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சிடாதா இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் சொல்ல முடியாதான்னு ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு தான் இருக்கோம், ஆனாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வீட்டில் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் சொல்ல, உடனே டாக்டர் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க கார்த்திக், நீங்கள் சொன்னதுக்காக தான் இப்போ வரைக்கும் நான் என் ஃப்ரெண்டான சாமுண்டீஸ்வரி கிட்ட இதை பற்றி நான் பேசவே இல்லை,
கூடிய சீக்கிரம் நீங்க உண்மையை சொல்லிடுங்க. அப்படி நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவளுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவ என்னதான் தப்பா நினைச்சுப்பா. நீங்க சொன்னதுக்காக தான் உங்க கூட சேர்ந்து அவகிட்ட நானும் போய் சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டருமே சொல்ல உடனே கார்த்தி இருந்துக்கிட்டு, இல்ல மேடம், கூடிய சீக்கிரமே இந்த உண்மையை நான் சொல்லிடுவேன், நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க டாக்டர் கிட்டயும் கார்த்திக் சமாதானம் பேச டாக்டருமே இங்க ரோகிணிக்கு தேவையான மருந்து மாத்திரைகளும் எழுதி ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் அங்க இருக்க ரோகிணி கிட்டையும் கொடுக்கறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க 3 பேரும் அப்படி எங்க தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த சந்திராவோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இவங்க பேசுற எல்லாத்தையும் ரூமுக்கு வெளியே இருந்து கவனிச்சு அந்த வீடியோவாவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ இத்தனை நாளா இந்த ரோகிணி கர்ப்பமா இருக்கா. இந்த விஷயத்த எங்க வீட்ல சொன்னா கருவை ஈஸ்வரி அக்கா கலைக்க சொல்லிட போறாங்களோன்னு இவ பயந்துக்கிட்டு தான் இவங்க 3 பேரும் வீட்ல இப்படி ஒரு நாடகத்தை நடத்தியிருக்காங்க. விடவே கூடாது. கண்டிப்பா இந்த விஷயத்த அக்கா கிட்ட சொல்லி இதோட இதுக்கு ஒரு முடிவை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்திரா ஒரு பெரிய திட்டத்தை போட்டுக்கிட்டு நேரா அந்த வீடியோவையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கும் போறாங்க. ரொம்பவுமே பதட்டத்தோட கோவத்தோட வீட்டுக்கு வந்த சந்திராவை பார்த்ததும் இங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு, ஏய் சந்திரா, என்னாச்சு? எதுக்காக இப்போ குட்டி போட்ட போன மாதிரி அங்க இங்க நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்திராவை பார்த்து ஈஸ்வரி கேட்க, போச்சுக்கா, எல்லாமே நாசமா போச்சு. இந்த வீட்டில் உன் பொண்ணு கூட உன் தலையில மிளகாவை அரைச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்திரா சொல்ல, ஏய் சந்திரா, நீ என்ன பேசுற? எது பேசுறதா இருந்தாலும் தெளிவா பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, சொல்றேன்க்கா, சொல்றேன். உன் மூத்த பொண்ணு அதான் ரோகிணி இருக்காளே, அவ கர்ப்பமா இருக்கா. இத்தனை நாளா வயிறு வலிக்குது, வாந்தி வருதுன்னு அப்பப்போ போய் வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தாலே, இது எல்லாத்துக்கும் உண்மையான காரணம் அவ கர்ப்பமா இருக்கா. ஆமா, இங்க 2 பேருமே போய் சொல்லி அந்த கார்த்திகை அழைச்சிக்கிட்டு நேரா உன் ஃப்ரெண்டு, அதான் உன் ஃப்ரெண்டு டாக்டரா இருக்காங்களே, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்கப் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல டாக்டர் என்ன தெரியுமா சொன்னாங்க? உன் பொண்ணு கர்ப்பமா இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த உண்மையை மறைக்க சொன்னதே கார்த்திக் தானா. அந்த டிரைவர் சொல்லி தான் உன் ஃப்ரெண்டு டாக்டருமே உன்கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க. எங்க இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா அந்த கருவை கலைக்க சொல்ல போறேன்னு சொல்லிட்டு 3 பேருமா சேர்ந்து உன்னை எல்லாரையும் ஏமாத்திருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஹாஸ்பிட்டல்ல நடந்த எல்லா உண்மையையும் இங்க ஈஸ்வரி கிட்ட எல்லா உண்மையையும் சந்திரா போட்டு உடைக்க, அதே நேரம் இங்க கார்த்தி, மயில் வாகனம், ரோகிணின்னு 3 பேருமே வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள ஏற்கனவே ஈஸ்வரிக்கு தெரிய வந்து ரொம்ப கோபத்தோட உக்காந்துக்கிட்டு இருந்த அங்க ரோகிணியை பார்த்து, ஏய் ரோகிணி, அங்கேயே நில்லு. ஆமா, நீங்க 3 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப கோபத்தோட அங்க ரோகிணியை பார்த்து கேட்க, அது வந்துமா கோவிலுக்கு நான் தான் சொல்லிட்டு போனனே. போதும், நிறுத்து. இதுக்கு மேலேயும் போய் சொல்லி யாரை ஏமாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? உண்மையை சொல்லு, நீ கர்ப்பமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட அங்க ஈஸ்வரி கேட்க, உடனே இங்க மயில் வாகனமோ ரொம்ப பதட்டமா இருந்துகிட்டு இருக்க, உடனே அங்க இருந்த ரோகிணி இருந்துகிட்டு, ஆமாம்மா, நான் கர்ப்பமா தான் இருக்கேன். ஏய், எவ்வளவு தைரியமா இருந்தா இத்தனை நாளா நீ கர்ப்பமா இருந்துகிட்டு வீட்ல இல்லைன்னு பொய் சொல்லியிருப்ப. ஏன் இந்த உண்மையை மறைச்ச? ஏன் உனக்கு தெரியாதா? நீ கர்ப்பமா இருந்தா உன் வயிற்றுல வளர்ற குழந்தையினால இந்த குடும்பம் அந்த ராஜ சேதுபதி குடும்பத்தோட ஒன்று சேர்ந்துடும்னு ஏற்கனவே ஜோசியர் சொல்லியிருந்தார்ல. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைய நீ எதுக்காக பெத்துக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி ரோகிணியையும் மயில் வாகனத்தையும் பார்த்து ரொம்ப கோபத்தோட கேட்க, உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு, அம்மா, இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைமா. அப்படியே இருந்தாலும் சரிம்மா, 2 குடும்பமும் ஒன்று சேர்றதுல சந்தோஷம் தானே. எதுக்காகம்மா இதனால ஒரு பிஞ்சு குழந்தைய நான் பாதிக்கப்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி கேட்க, உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, போத நிறுத்து. இது எல்லாத்துக்கும் காரணம் இதோ இருக்கானே டிரைவர், இந்த கார்த்திக் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகை பார்த்து ரொம்ப கோவத்தோட ஈஸ்வரி சொல்ல, உடனே கார்த்திக் இருந்துக்கிட்டு, ஆமா அத்தை, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். என்ன பண்றது? பிஞ்சு குழந்தைன்னு நினைக்கிறத விட்டுட்டு நீங்க நம்ம குடும்பம் ஒன்று சேர்ந்துட போதுன்னு சின்னத்த பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க இந்த குழந்தை பிறக்கவே கூடாதுன்னு ஒரு பெரிய திட்டம் தீட்டுவீங்கன்னு கண்டிப்பா எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த விஷயத்த நான் வீட்டுல சொல்ல வேண்டாம்னு ரோகிணி கிட்டையும் சகல கிட்டையும் நான் தான் சொன்னேன். எந்த தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு கொடுங்க. அதை விட்டுட்டு ரோகிணியோட வயிற்றுல வளர்ற குழந்தை மேல எந்த ஒரு தண்டனையும் கொடுத்துடாதீங்க. அந்த குழந்தை இந்த வீட்டில் நல்லபடியா பிறந்து வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திக் ஈஸ்வரியை பார்த்து பேச, உடனே இங்க ஈஸ்வரிக்கோ கோபம் வந்து, அதை சொல்றதுக்கு நீ யாரு?
இங்க பாரு ரோகிணி, இவன் பேச்சு கேட்டுக்கிட்டு இந்த குழந்தைய பெத்தெடுத்து தயவு செஞ்சு அந்த ராஜ சேதுபதி குடும்பமும் இந்த குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும்னு கனவுல கூட நீ நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இங்க பேசிக்கிட்டு இருக்க. உடனே அங்க வந்த ராஜாவோ இங்க ஈஸ்வரி கிட்ட என்னாச்சுன்னு கேட்க, ஈஸ்வரி நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல, ராஜா இருந்துகிட்டு அங்க ரோகிணி கிட்ட, அம்மாடி தங்கம், நிஜமாவா? இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடியே முட்டாள், என்னடி பண்ற? இந்த குழந்தைய கலைக்க சொல்லி எதுக்காக இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க? அங்கங்க குழந்தை வரம் இல்லைன்னு எங்கெங்கேயோ எவ்வளவோ தவமா தவம் இருந்து பெத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்கடி. ஆனாலும் குழந்தை வரம் கிடைக்காம இருக்காங்க. ஆனா அப்படி ஒரு எந்த வேண்டுதலும் இல்லாம நம்ம பொண்ணு வயித்துல ஒரு குழந்தை இந்த வீட்டு வாரிசு வளர்றத நினைக்கும் போது சந்தோஷப்படாம குழந்தைய கலைச்சிட்டு அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு ரோகிணி, இவ சொல்றான்னு சொல்லிட்டு நீயும் அந்த தப்பான காரியத்தை பண்ணிடவே பண்ணிடாத. மாப்பிள்ள, நீங்க ரோகிணியை அழைச்சிக்கிட்டு ரூமுக்கு போங்க, இவகிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜா சொல்ல, மயில் வாகனமும் தன்னோட மனைவியை அழைச்சிக்கிட்டு அங்க ரூமுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரியோ, இங்க பாருங்க, 1000 பேர் 1000 சொன்னாலும் கண்டிப்பா இந்த குழந்தை இந்த வீட்டுல பிறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, கூட இருந்த சந்திராவோ, அப்படி சொல்லுக்கா, நம்ம அம்மாவையே கொலை பண்ண குடும்பம் 2 குடும்பமும் ஒன்று சேரும்னு அன்னைக்கு ஜோசிய சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? வேண்டாக்கா, இப்பேற்பட்ட குழந்தைய வேண்டாம், நீ ஏதாவது பண்ணி இந்த குழந்தைய கலைச்சிரு அப்படின்னு சந்திரா சொல்ல, ராஜாக்கு கோபம் வந்து, ஏய் சந்திரா, இங்க பாரு, இது இந்த குடும்ப வாரிசு, அதை கலைக்கணும்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாவுமே ரொம்ப கோபத்தோட சந்திராவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு.